ஒரு பையன் பண்ணுற தப்புனால இங்கே எல்லா பசங்களும் கெட்ட பேர் வரும். பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, பையன் ஏமாத்துறான், பையன் ரொம்ப மோசமானவன், பையன் தான் ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்து காலேஜில் ஒரு பையனுக்கு 21 வயசு தான் ஆகுது. அவன் 6 பொண்ணுங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான், மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுது. அவனை பெற்றதும் ஒரு தாய் தான். அந்த தாயை ஏமாத்தினா நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அந்த 6 பொண்ணுங்களும் வலிக்குமோ அவன் யோசிக்கவே இல்லை. பார்த்தீங்களா, அவன் யோசிச்சிருந்தானா அப்படி ஏமாத்திருக்க மாட்டான். அதனால் இந்த மாதிரி பசங்க இருக்கிறதுனால தான் நம்மளை மாதிரி பசங்களுக்குலாம் ரொம்ப கெட்ட பேர் வருது. அதனால் பெண்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், உடம்பு மேலே ஆசைப்படுறவங்க யாருமே உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வரவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பையன் வந்து பேசுகிறான், அவன் அன்புக்கு பேசுகிறானா ஆசைக்கு பேசுகிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்பாக பேசுகிறான், அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, கடைசியில் ஏமாந்து நிற்கிறது நீங்கள் தான். இங்கே வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுறது ஆண்களை விட பெண்கள் தான். மன ரீதியாக கஷ்டப்படுறது ஆண்களும் பெண்களும், உடம்பு ரீதியாக கஷ்டப்படுறது பெண்கள் தான். நிறையா பார்க்குறேன். தயவு செய்து ஒரு சகோதரனா ஒரு நண்பனாக சொல்கிறேன், பெண்களே ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் அந்த பையன் குடும்பத்தில் போய் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னால் அங்கே என்ன பேசுவாங்க தெரியுமா? உன் பொண்ணுக்கு எங்கே போச்சு புத்தி, உன் பொண்ணியா என் பையன் கூட பழகுதுன்னு சொல்லி இதை தான் பேசுவாங்களே தவிர அந்த இதை சரி பண்ணவே மாட்டாங்க, அவங்க பையனை கண்டிக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக இருங்க. அவ்வளோதான், என்னுடைய அட்வைஸ் இதுதான்.